ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் இணைப்பு மத்திய அரசு ரூபாய் 6000 பயனாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தின் கீழ் பயனடையும் விவசாயிகள் தங்களின் அடுத்தடுத்த தவணைத் தொகைகளை தங்கு தடையின்றி பெற eKYC வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் விவசாய அடையாள எண் பதிவை உடனடியாக முடிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசின் PM கிசான் எனப்படும் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 6000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை 23 தவணைகள் இதில் விடுவிக்கப்பட்டு பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் 79,094 விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இருப்பினும் PM கிசான் போர்ட்டலில் eKYC செய்யாமல் 5818 விவசாயிகளும் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைப்பு செய்யாமல் 3109 விவசாயிகளும் மற்றும் விவசாய அடையாள எண் பதிவு செய்யாமல் 8571 விவசாயிகளும் உள்ளனர். இவர்களது விவரம் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அலுவலர்களிடம் உள்ளது. எனவே இதுவரை eKYC ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைப்பு மற்றும் விவசாய அடையாள எண் பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகி இப்பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். மின்னணு முறையில் திட்ட பயனாளர்களை ஆதார் எண் மூலம் அறிந்து கொள்ளும் முறையை eKYC ஆகும். எதிர்வரும் தவணைகளை பெற ஆதார் விவரங்களை சரிபார்ப்பது அவசியமாகும். எனவே eKYC செய்யாதவர்கள் பொது சேவை மையங்களை அணுகி பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யலாம் அல்லது வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகி மத்திய அரசு வெளியிட்டுள்ள PM கிசான் ஆப் மூலம் முக அங்கீகார சரிபார்ப்பு முறையில் eKYC செய்து கொள்ளலாம். இனிவரும் காலங்களில் PM கிசான் திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் eKYC செய்வது கட்டாயமாகும். இதேபோல் இத்திட்டத்தில் தவணைத் தொகையானது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கிற்கே விடுவிக்கப்படுவதால் இதுவரை வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காத விவசாயிகள் தங்களது வங்கிக் கிளையை அணுகி ஆதார் எண் இணைப்பு செய்ய வேண்டும் அல்லது புதிதாக அஞ்சலக வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் மின்னணு மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிதி உடைமை விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் விவசாய அடையாள எண் PM கிசான் நிதி உதவி பெறுவதற்கு கட்டாயமாகும். எனவே இதுவரை விவசாய அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் பொது சேவை மையங்களை அணுகி பதிவு செய்யலாம் அல்லது வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி ஆப் மூலம் பதிவு செய்யலாம் அல்லது விவசாயிகளின் தாங்களாகவே ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி TN ஆப் செல்ஃப் செயலியை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். எனவே PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பயன்பெற மேற்கண்ட 3 பணிகளை அனைத்து தகுதியுள்ள விவசாயிகளும் பதிவு செய்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.